ஹாய் ஆல். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவாக இருக்க போது. ஸோ ஒரு ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தரலான்னு நினச்சேன். என் பேர் காயத்ரி ஜெகதீஷ். பேசிக்கலி ஃப்ரம் சென்னை. யூஎஸ்க்கு ஒரு 5.5 years ஆக போகுது. ஐ லிவ் இன் த பே ஏரியா, கலிஃபோர்னியாவில். ஐம் அ ஹாப்பி ஹோம் மேக்கர் பை சாய்ஸ். என்னோடய ஹஸ்பண்ட் ஐடியில் இருக்காங்க. என்னோடய பையன் சீனியர் இயர் ஆஃப் ஸ்கூலில் இருக்கான், அதாவது 12th ஸ்டாண்டர்ட். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஒரு மாதிரி ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் ஆகும். எழுந்ததும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேட்டியோவில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். கொஞ்சம் எதெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு என்னோடய கார்டன் ஸ்பேஸை காலையில் பார்க்குறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏதோ ஒரு வேக்கிங் அப் டு த சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும். திடீர்னு ஃப்ளவர்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளவர் இப்போ நான் பூக்கும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு தோணும். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டு ஸ்டார்ட் அ டே வித் த மார்னிங். ஐ லிவ் இன் அ ரெண்டட் அப்பார்ட்மெண்ட். ஸோ பேட்டியோ ஸ்பேஸ் இருக்கிற ஸ்பேஸில் ஜஸ்ட்டு என்னென்ன நம்மளால் க்ரோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி எப்போவுமே சீட்ஸ் போட்டு வளர்ப்பேன். அது என்னோடய ஃபேவரட் ஹாபி. என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்படியே ரொம்ப பரபரப்பான மார்னிங்லாம் இருக்காது. ஐ வில் ஹாவ் டைம் டு டூ எவ்ரிதிங். நம்மளை பற்றி கேர் பண்ணிக்கிறதுக்கு எனிதிங் டு பி டன் இன் த ஹவுஸ், க்ளீனிங், அது எல்லாமே முடிச்சுட்டு ஐ வில் கம் ஃபார் த ஸ்கின் கேர். என் ஹஸ்பண்ட், என் பையன் இவங்களெல்லாம் டேக் கேர் பண்ணுறதை தாண்டி என்னை டேக் கேர் பண்ணிக்கிறதும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கும் நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன். கிளென்ஸ் பண்ணிவிடுவேன் செடாஃபில் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஓட்ஸ் ஸ்க்ரப் இருக்கும், அதை வச்சு ஜஸ்ட்டு ரொம்ப லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுவேன். அது ஸ்க்ரப் நான் எவ்ரிடே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 daysக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஐ யூஸ் டு ஸ்க்ரப். அப்புறம் இப்போது 2 yearsஆக நான் கோசரெக்ஸோட ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அது நல்லா ஸ்கின்னுக்கு சூட் ஆகிருக்கு. ஸோ அதோட டோனரும் அதுக்கப்புறம் அந்த ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ்னு சொல்லிட்டு அது ரெண்டும் யூஸ் பண்ணுவேன். அது போட்ட உடனே ஒரு மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆக்சுவலி அது ரொம்ப மைல்டாகவும் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டும் ப்ரமோட்டெல்லாம் பண்ணல, அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு எனக்கு எது சூட் ஆகிருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். மேபி இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தோணுன்னா ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு பார்த்தா ஜிம்முக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். என் வீட்டு பக்கத்துலேயே பிளானட் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 hour ஒர்க் அவுட்காக போவேன். என்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ ஐ மேக் ஷுர் நான் அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்டெப்ஸாவது பார்க்கில் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு பை வாக் போயிட்டு பை வாக் வருவேன். ஸோ தட் அதுலேயே ஒரு மாதிரி ஒரு 10K ஸ்டெப்ஸ்க்கு கொஞ்சமாவது நியரிங் வந்துடுச்சுன்னா ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, பரவாயில்ல, உருப்படியாக ஒரு வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு. அண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய ப்ரோட்டீன் ஸ்மூத்தி. முக்கால்வாசி இதுலேயே ஐ மேக் சேஞ்ச். ஒரு நாள் ஆப்பிள் போடுவேன், ஒரு நாள் பனானா போடுவேன், இல்லை ஒரு நாள் ஸ்ட்ராபெரி, பெர்ரி அந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி போடுவேன். பட் இதே தான் இருக்கும் ஆல்டர்னேட்டிவ். வெறும் நட்ஸ் மாற்றுவேன் அண்ட் ஃப்ரூட்ஸ் மாற்றுவேன், பட் த ஸ்மூத்தி வில் பி த சேம். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கான ஸ்கின் கேர் எடுக்கிறதுக்கோ, உங்களுக்கான ஒரு ஜிம் போகிறதுக்கோ, உங்களுக்கான ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கோ, இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எனக்கு தெரியும் நமக்கு நிறையா வேலைகள் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வி கீப் ரன்னிங், ஹவுஸ் சோர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நமக்கான ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத எப்போவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சன்னி டே. கலிஃபோர்னியாவில் உங்களுக்கு பே ஏரியா வெதர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப உங்களுக்கு குளிராக இருக்காது, ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருக்கும். குளிர்னாலும் அது என்ஜாயபிளாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்னோ அந்த மாதிரிலாம் இருக்காது. சன்னுனாலும் இட்ஸ் குட், என்ஜாயபிள். நீங்கள் அதில் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ரொம்ப ஹார்ஷான வெதர்லாம் இருக்காது. ஓரளவு சென்னை அளவுக்கு சூடாக இருக்காது, பட் என்ஜாயபிளாக இருக்கும். வைட்டமின் டிக்காக சும்மாவாவது சன்லைட்டில் போயிட்டு நடந்துட்டு வர்றது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டைமில் வாக் பண்ணுவேன். ஒரு பீஸ்ஃபுல்லான மீ டைம் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ அ லிட்டில் டைம் வித் த நேச்சர்.
அப்படியே இந்த ஸ்கைஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எனக்கு அந்த வியூ வந்து போரிங்காகவே ஃபீல் ஆகாது. எவ்ரி வெதர் ஒரு மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர்ஸ் எல்லாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவே தான் ஜிம்முக்கு வந்தாச்சு. அங்கேயும் கொஞ்ச நேரம் ஐ வில் டூ கார்டியோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போயிடுவேன். ஃபிட்னஸ் ரொட்டீனுங்கிறது வந்து எப்போவுமே என்னோடய லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்கு. த்ரூ அவுட் மேரேஜ் ஆனதுலேருந்தே எல்லா ஃபேஸ்லேயுமே ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஜிம் போயிட்டுருப்பேன். இந்தியாவில் இருந்தப்பவும் அதே மாதிரி தான். அதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பெரிய சப்போர்ட். அவங்களும் என் கூட சேர்ந்து ஜிம்முக்கு வருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டேஸ். மீட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க லேட்டாக டே பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுறது பிடிக்காது. நம்ம யார் கூட இருக்கோமோ நம்ம அவங்கள மாதிரி இன்ஸ்பயர் ஆகுன்றது வந்து ரொம்ப உண்மை. அவங்கள மாதிரியே இப்போது நானும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே பை வாக் வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த ரொட்டீன் எனக்கு முடிஞ்சதுனா தான் ஓகே, என்னோடய ஹெல்த்துக்காக ஏதோ சம்திங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லன்ச் குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். மோஸ்ட்டாக என்னோடய பையன் வர டைம்குள்ளே லன்ச் குக் பண்ணிட்டோன்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி வீட் பிளான். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ எனக்கு அது ஒரு வேலையாக ஃபீல் ஆகாது. ரொம்ப அப்படியே ரசித்து ஃபீல் பண்ணி ஆசையாக செய்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து நம்ம அது என் ஹஸ்பண்டோ என் பையனோ அதை சாப்பிட்டுட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் டூ குட். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால எனக்கு எவ்ரிடே கிச்சனுக்கு போனாலுமே ரொம்ப ஆசையாக தான் குக் பண்ணுவேன். போரிங்காக இருக்க மாதிரி தோணாது. சம்டேஸ் போரிங்காக இருக்க மாதிரி தோணுச்சுனாலுமே ஓகே, என் பையன் சொல்லுவான், ஓகே நான் வேணால் இன்றைக்கி பண்ணவா, இது பண்ணவா, இது குக் பண்ணி தரவா, ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அதுவே வந்து நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டிவ், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாத்துலேயுமே கூட இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மோஸ்ட் ஆஃப் த டே என்னோடய மார்னிங் ரொட்டீனாக போகும். ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் ரொட்டீன் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். யுஎஸ்க்கு வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ இன்னும் ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து யுஎஸ்க்கு படிக்க வந்திருப்பாங்க, நிறையா பேர் வந்து மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்டோடு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்லியாக வரும்போது இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி பரபரப்பாக இருக்கும். பட் இந்த ஏஜில் வரும்போது லைஃப் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மோர் ஸ்டோரிஸ் நான் அடுத்த வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. பாய்.